வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஊர்வாய் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். பஸ் திருச்சியை நெருங்கும்போது சரியாக மணி 11. அண்ணாதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தான். பஸ் ஸ்டாண்டின் நெரிசல்களை தாண்டி வசந்தா பவனில் காஃபி குடித்து வீட்டுக்கு அண்ணனுடன் சேர்ந்து நடக்கையில் ஒரு வருஷ ஊர் நிலவரத்தை புட்டு புட்டு வைக்கிறான் அண்ணா. அம்மா எப்படி இருக்க அண்ணா? ஆ முந்திக்கு இப்ப தேவல. இந்த பூட்டுக்கு பிழைச்சிட்டான்னு சொல்லலாம். மன்னியோட அல்சர்? அவளுக்கு தன்னை கவனிக்க ஏதுடா நேரம்? குழந்தைகள், மாமியார். நீ பரவால்ல. இந்த வம்புலெல்லாம் மாட்டாம பட்டணத்துக்கு போயிட்ட. பெரியவன் இந்த வருஷம் +2. மார்க் எல்லாம் சொல்லும்படியா இல்ல. கையில திருவோட கொடுத்து ஒவ்வொரு வாத்தியார்கிட்டயும் 10 மார்க், 15 மார்க் கூட்டி போடுங்கன்னு பிச்சை எடுக்காத குறை. பள்ளிக்கூடமும் முந்தி மாதிரி இல்லைன்னு வச்சுக்க. அகிலா டீச்சர்கிட்ட டியூஷன் இருந்த வரைக்கும் ஏதோ பாஸ் மார்க்காவது இருந்தது. இப்ப அதுவும் இல்ல. ஏன் அகிலா இருக்கால்ல? ஆஹா, தாராளமா இருக்கா. அவளுக்கும் எனக்கும் இந்த காவேரி கரையை விட்டா வேற போக்கிடம் ஏது? ஆனா அம்மாவும் மன்னியும் தான் அவகிட்ட 2 கட்டாம் பசங்கள டியூஷனுக்கு அனுப்பக்கூடாதுன்னு ஒரே ரகளை. இது என்ன புது கதை? சிவகுரு சட்டென்று நின்று அண்ணாவை பார்க்கிறான். அண்ணன் அவன்தான் சபீசன். வாயில் இது நேரம் வரையில் அடக்கி வைத்திருந்த புகையிலையை துப்பிவிட்டு கசப்புடன் சொல்கிறான். ஒன்றும் சரியில்லடா. அகிலா டீச்சர் இப்பெல்லாம் ஜேம்ஸ்னு ஒரு ஆள் கூட சுத்தரா. அந்த ஆள் 7, 8 மாசமா தில்லை நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கான். ஒரு நாளை போல சாயந்தரம் 6 மணிக்கு இவ வீட்டுக்கே வந்துடுறான். ராத்திரி 12, 1 மணி வரைக்கும் கொட்டந்தான் கும்மாளந்தான். ஏதோ அசிங்கத்தை மிதித்தாற் போல கூசி போகிறான் சிவகுரு. அகிலா டீச்சர் கூட இப்படி செய்வாளா? இல்லை, பாழாய் போன ஊர் ஜனங்கள்தான் இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறார்களா? வீட்டுக்கு போய் குளித்து சாமி அலமாரியில் இருந்து விபூதி சம்படத்தை எடுப்பதற்குள் அம்மா அவன் சந்தேகத்தையும் தீர்த்து மேலும் ஒரு செய்தியையும் ஒலிபரப்பினாள். இந்த உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போகணும்னா நேரா போயிட்டு வா. கண்ட கழிசடை வீட்டுக்கெல்லாம் போய் குசலம் விசாரிச்சுட்டு இருக்க வேண்டாம். அண்ணா சொன்னானா? ஆ. சர்ச்சில் வச்சு மோதிரம் கூட மாத்திண்டாச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறா. பள்ளிக்கூடம் விட்டு இவ வீடு திரும்புறதுக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்துடுறா. முந்தி மாதிரி மாதர் சங்கத்துல அகிலாண்டேஸ்வரி இலக்கிய சொற்பொழிவு எதுவும் இல்ல. பள்ளிக்கூட பசங்க பாடம் கத்துக்கொடுன்னு அவ வீட்டு வாசல மிதிக்கிறதும் இல்ல. ஏன் அனுப்புறதில்லைன்னு அவளே 2 தடவை படியேறி வந்து கேட்டா. அதென்னமோ மகாதேவ வாத்தியார்கிட்ட போய் படிக்கிறேன்னு சொன்னான்கள். அனுப்புறோம்னு சொல்லிட்டோம். வீட்ல அகிலா மாமனார் இருக்காருல்ல? சிவகுரு மெல்ல கேட்கிறான். தாராளமா இருக்கார். சுத்தமா கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. ஏற்கனவே 2 தடவை ரேழியில கொண்டு போட்டு உள்ள திருப்பி கொண்டு போட்டாச்சு. கிழம் மண்டையை போட்டாச்சுன்னா அப்புறம் இவளுக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? அதான் வசமா பிடிச்சு போட்டுட்டா. என்ன கருமாந்திரமா இருந்தாலும் ஒரே ஜாதியில இருக்கக்கூடாதா? இப்படியா இத்தனை வயசுக்கு மேல ஒருத்திக்கு கண்மண் தெரியாம புத்தி போகும்? கோவிலுக்கு போகையில் சபீசன் தன் உண்மையான ஆதங்கத்தை வெளியிடுகிறான். சிவகுரு மௌனமாய் நடந்தான். மனசுக்குள் அகிலா டீச்சர் 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 என்று சொல்லியே அவளை ஒரு பீடத்தில் ஏற்றி உட்கார வைத்து விட்டார்கள். சிவகுருவுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பட்டண்ணா பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி அகிலாவை மணந்து உறவினர் புடை சூழ மஞ்சள் வேஷ்டியும் நளபாசன கூடையுமாய் வந்திறங்கியது. பட்டண்ணா நாட்டு பொண்ணு அகிலாவை பாத்தியா? இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு அடிச்ச யோகத்தை என்னன்னு சொல்றது? இப்படி சிவகுருவின் தாயே சொல்லி சொல்லி மாய்ந்திருக்கிறாள். அந்த யோகத்தின் வேகம் தாங்காமல் தானோ என்னவோ திருமணமான 15வது நாளில் கிருஷ்ணமூர்த்தி நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான். அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. அகிலாவுக்கு அப்பொழுது 18 வயசு. பெற்றவர்கள் அவளை அப்படியே மல்லிகை பூ மாலையை பொட்டலம் கட்டுவது போல அலங்காமல் தங்களுடன் கூட்டிக் கொண்டு போனதும், பின் 5, 6 வருடங்கள் கழித்து அவளே திருச்சிக்கு திரும்பி வந்ததும், பள்ளி ஒன்றில் ஆசிரியையாய் பணிபுரிய ஆரம்பித்ததும் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பொருட்டாகவே படவில்லை. ஒரே பிள்ளையை இழந்து தவித்த பட்டண்ணாவிற்கு மருமகளின் வரவு ரொம்பவும் ஆறுதலாக இருந்ததென்றாலும்,
நெருப்பை வாங்கி மடியில் கட்டிக்கொண்டாற் போலத்தான் தவித்து போனார். அந்த வயசு காலத்திலேயும் மருமகளுக்கு துணையாக பள்ளிக்கூட வாசல் வரையில் வந்து மாலையில் திரும்ப வீட்டுக்கு அழைத்து போய் அப்படியும் ஒரு முறை அகிலாவின் அமைதியான போக்கை குலைப்பது போல அந்த சம்பவம். சிவகுரு அப்போது 18 வயசு இளைஞன், அகிலா 25 வயதில். வயசுதான் சின்னது, ஞானம் அதிகம். பட்டண்ணாவே மருமகளின் இலக்கிய ஆர்வத்தை புரிந்து கொண்டு கவி அரங்குகளிலும் பட்டிமன்றங்களிலும் ஏன் இலக்கிய சொற்பொழிவாற்றக்கூட உதவி புரிந்திருக்கிறார். அந்த நாளில் சபேசன் 29 வயசில் கல்யாணமாகாத கட்டை பிரம்மச்சாரி. இவளது சொற்பொழிவையும் கவிதைகளையும் கேட்டு ஒரே பிடியாக, மணந்தால் உங்க மருமகளைத்தான் மணப்பேன், இல்லாவிட்டால் மருந்து சாப்பிட்டு செத்து போவேன் என்று நேரிடையாக பட்டண்ணாவிடமே சொல்லி ஒரு கலக்கு கலக்கி இருக்கிறார். பட்டண்ணா கூட பொறி கலங்கி போய் முடிவெடுக்கும் உரிமையை அகிலாவிடமே விட்டுவிட்டார். அம்மாடி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை, தடுக்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. அவள் என்ன பதிலை தரப்போகிறாள் என்று திருச்சி இளைஞர் கூட்டமே ஆவலுடன் எதிர்பார்த்தது. தெப்பக்குளத்து படித்துறையில் உட்கார்ந்து பூவா தலையா போட்டு பார்த்தது. அப்படி அவ சரின்னு ஒத்துண்டா நீ என்னடி செய்வ மீனாட்சி என்று சிவகுருவின் தாயாரை கட்டிப்பிடித்து கொண்டு ஒப்பாரி வைக்க தயாராக பெண்கள் ஒரு பக்கம் காத்திருந்தனர். சிவகுரு கூட ஒருவித எதிர்பார்ப்புடன் தவித்திருக்கிறான். இவள் அண்ணன் மனைவியாக வருவதில் கொஞ்சம் பொறாமை கலந்த சந்தோஷம். வரணும் என்ற ஒரு மனமும் வரக்கூடாது என்று இன்னொரு மனமுமாக. அது என்னவோ அவள் டீச்சராகவே இருப்பதற்காகவே பிறந்தவள் போல. 2-3 நாட்கள் பட்டண்ணா மருமகளுக்கு எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தார். பலன் இல்லை. என்னால இன்னொரு கல்யாணம் செஞ்சுட்டு குடும்பம் நடத்த முடியாது. தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுடுங்கோ. அவளின் தீர்மானமான பேச்சிலும் அழுத்தமான கொள்கையிலும் அந்த காலனியே பிரமித்து நின்றதே. அடே அப்பா! அன்றைக்குத்தான் அந்த தெருவை சேர்ந்தவர்கள், பள்ளியை சேர்ந்தவர்கள் இவளை ஒரு சராசரி பெண்ணாக பார்ப்பதை விட்டு ஒருவித பயம் கலந்த மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கினார்கள். வாசல் திண்ணையிலும் டீ கடையிலும் உட்கார்ந்தபடி இவள் வேலைக்கு போவதை பார்த்து விமர்சித்தவர்கள் இதற்கு பின் தன்னையும் அறியாமல் மடித்து கட்டிய வேட்டியை இறக்கிவிட்டு எழுந்து நிற்கத் தொடங்கினார்கள். சபேசன் 5-6 மாதம் தோ சாகிறேன் அதோ சாகிறேன் என்று பூச்சி காட்டினான். அப்புறம் 4-5 மாதம் போல வடக்கே எங்கேயோ போனான். சரியாய் ஒரே வருஷத்தில் கல்யாணம். அடுத்த 10வது மாசம் தலைச்சன். அப்புறம் சவலை சவலையாய் 2. இத்தனை காலமும் அகிலா டீச்சர் என்றால் கஞ்சி போட்ட காட்டன் புடவையும் பீங்கான் பொம்மை மாதிரி உருவமும் அடர்ந்து கட்டுக்கடங்காமல் திம்மரும் கூந்தலை இறுக்கி முடிந்து நெற்றியில் சின்ன சாந்து பொட்டுடன் வளைய வரும் இன்னொரு அம்பிகை என்கிற மாதிரி வாழ்ந்துவிட்டு 42 வயதில் சலனமா? சிவகுரு போகும் இடமெல்லாம் அகிலாவை பற்றி ஓரிரண்டு விமர்சனமாவது காதில் வந்து விழாமல் இல்லை. சாதாரணமாய் ஊரில் இருந்து வந்தால் எதையாவது சாக்கு வைத்து கொண்டு வீடு தேடி போய் விசாரிப்பான். எப்படி இருக்கீங்க மாமா, சௌக்கியமா? நீங்கெல்லாம் மெட்ராஸ் வந்து அங்க நடக்கிற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணும். உங்களை மாதிரி விஷயம் தெரிஞ்சு பேசுறவங்க அங்க ரொம்ப குறைச்சல். உங்களுக்கு பிடிக்குமேன்னு இந்த புக்கை வாங்கிட்டு வந்த. நம்ம வீட்டு பசங்க எப்படி படிக்கிறானுங்க, தேருமானுங்களா? சொந்த மண்ணுக்கு வந்தால் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போவது போல, காவேரியில் காலையாவது நனைத்து திருப்திப்பட்டு கொள்வது போல, பிஞ்சு பிஞ்சாய் புடலும் பாகலுமாய் ஆசை தீர சாப்பிடுவது போல அகிலா டீச்சரின் வீட்டுக்கு போய் பேசிவிட்டு வருவதும், அவளும் எந்தவித களங்கமும் இல்லாமல் தான் பேசுவாள். நீ என்ன, நான் கூட அப்படித்தாண்டா நினைச்சிருந்தேன். அகிலா மனசுல நிறைய விஷம் இருக்கு. யாரோ ஒரு பணக்காரர் இங்க கிரானைட் குவாரி வாங்கியிருக்கார். வெளிநாட்டுக்காரர் காரையும் பங்களாவையும் பார்த்து மயங்கிட்டாடா. இன்னைக்கு இதை செஞ்சதுக்கு அன்னைக்கே உங்க அண்ணாவை கல்யாணம் செஞ்சுட்டு இருக்கலாம். பட்டண்ணா பாடுதான் தெண்டாட்டம். கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. ஈஸ்வரான்னு உட்கார்ந்துருக்கு. இத்தனை வயசுக்கு மேல அவருக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? அட, நான் பார்த்தேங்கிற. போன ஞாயிற்றுக்கிழமை இவளும் அவங்க கூட சர்ச்சுக்கு போயிருந்தாங்கிற.
வீட்டு ரேழியில கிழாம் சிலுவையில் அரைஞ்சாப்புல கையையும் காலையும் விரிச்சிட்டு ஹா ஹான்னு அரட்டுறது. இவளுக்கு அவங்கூட என்ன இப்ப பிரேயர் வேண்டி கிடக்கு பிரேயர். ஒரு நாள் சாயங்காலம் பார்த்தேன். ரசஞ்சாதமோ என்னமோ இவ பெசஞ்சு தர்றா. அந்த ஜேம்ஸ் கிழவர தூக்கி தன் நெஞ்சில சாய்ச்சு ஊட்டி விடுறான். என்னதான் ஐம்புலன்ல 1, 2 பழுதடைஞ்சு போனாலும் அறிவு வேலை செய்யறதோ இல்லையோ, கிழவருக்கு உள்ளயே இறங்கல. அப்படியே துப்பிட்டு இருந்தார். மோதிரத்த கவனிச்சியா? என்னைக்காவது அகிலா தங்க நகை போட்டு நீ பார்த்திருக்கியா? இப்ப பாரு, தங்க மோதிரம் பளிச்சுன்னு 1/2 சவரம் இருக்கும். ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட ஆயிடுத்தாம். இளம் மண்டைய போட்டதும் கிளம்புறதா இருக்காங்களாம். இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் என்னத்துக்கு கௌரவப்பட்டவங்க இருக்கிற தெருவுல அவனோட போய் சேரலாமில்ல? அத சொல்ல நம்ம யாரு? பட்டண்ணாவோட சொந்த வீடு, தலை சாஞ்சா வீடு, தென்னந்தோப்பு எல்லாம் இவளுக்குத்தான். அத விட்டுட்டு போறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? எத்தனை வருடங்கள் ஆனால் தான் என்ன? குளத்தங்கரையும் இளைஞர்களும் பெண்களும் மட்டும் அப்படியேதான் இருக்கிறார்கள். ஓரிரு முறை இரவு 1:30 மணி வரையில் அகிலா வீட்டில் கார் நிற்பதையும் விளக்கெறிவதையும் சிவகுருவே பார்க்கும்படி நேர அந்த இடத்தில் நிற்க பிடிக்காமல் ஒரே எட்டில் வீடு திரும்பி இருக்கிறான். ஒரு முறை மலை பிள்ளையார் கோவிலுக்கு அகிலா ஜேம்ஸுடன் இணைந்து படியேறுவதை பார்த்து அவளை நேரிட சந்தித்து பேச பிடிக்காமல் வந்த வழியே திரும்பி இருக்கிறான். மனைவியிடம் எதையுமே மறைத்ததில்லை சிவகுரு. திருச்சிக்கு அவன் கிளம்பினாலே அவள் குறுஞ்சிரிப்புடன் வினவுவாள். என்ன குழந்தை, அம்மாவை பார்க்க போறதா டீச்சரை பார்க்க போறதா? உனக்கு என்ன சொல்லுவ? நம்ம பசங்க நல்ல மார்க் வாங்கி டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணணும்னா பேசாம திருச்சிக்கு அழைச்சிட்டு போய் அகிலா டீச்சர் கிட்ட விடணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அவங்கள பத்தி என்ன தெரியும்? இப்படி மனசில் இருப்பதை மறைக்காமல் சொல்லும் பழக்கம் உடையவன் அன்று அவளுக்கு கடிதம் எழுதுகையில் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு அகிலாவை பற்றியும் உள்ளது உள்ளபடி 4 வரி எழுதினான். காலங்கடந்து அகிலா டீச்சர் ஒரு வெளிநாட்டு கிறிஸ்துவரை மணந்திருக்கிறாள். கடிதத்தை தபாலில் சேர்க்கவில்லை. மன்னி குழந்தைகளை அழைத்து பாலாமணி தியேட்டர் வரையில் போனவன் தமிழ் இலக்கிய விழா என்கிற அறிவிப்பு பலகையை பார்த்ததும் தயங்கி நிற்கிறான். அது என்னவோ திருச்சியில் நடக்கும் இலக்கிய விழா என்றாலே அடிநாவில் தங்கிய பலாச்சுளையின் தித்திப்பு போல அவனுள் சபலம் தலை தூக்கும். ஆடம்பரத்துக்காகவோ கட்சிகளின் அடிப்படையிலோ எவரையும் மட்டம் தட்டும் எண்ணத்திலோ இந்த ஊர்க்காரர்கள் தமிழ் சேவை செய்வதில்லை என்பது அவனது அசைக்க முடியாத நம்பிக்கை. அம்மா சித்தப்பா இனிமேல் நகரமாட்டார். ஏதோ இந்த மட்டும் நம்ம கூட சினிமாவுக்கு வந்தாரோ அதுவே பெருசு. இனிமே நாம பஸ் பிடிச்சு வீடு போய் சேர வேண்டியதுதான். சபேசனின் பெரிய பிள்ளை சிவகுருவை கேலி செய்ய சிவகுரு அசட்டு புன்னகையுடன் அவர்களை பஸ் ஏற்றி விடுகிறான். சீக்கிரம் வந்து சேருங்கோ, காலம் கெட்டு கிடக்கு. திருச்சி கூட பட்டணம் மாதிரி மோசமாயிடுத்து. வரப்ப தெப்ப குளத்துக்கிட்ட மாங்காய் இஞ்சியும் பச்சை மிளகும் இருக்கும், வாங்கிட்டு வாங்கோ. உங்க அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா! சபேசன் ஏதோ ஒரு காலத்தில் இலக்கியம் கருத்தரங்கம் என்று மோகமாய் இருந்தானே தவிர நாளடைவில் சோற்றால் அடித்த சுவராகிவிட்டான். பொழுது விடிந்து பொழுது போனால் என்ன ரசம், என்ன குழம்பு, கத்திரிக்காய் எண்ணெய் வதக்கலா இல்லை பொடி தோவல் கரியா என்று பட்டிமன்றம் நடத்தவே நேரம் சரியாக இருக்கிறது. நல்ல வேளை இவனிடம் அகிலா கழுத்தை நீட்டவில்லை. ஆமா, இப்ப மட்டும் என்ன வாழ்ந்தாளாம், இங்க கத்திரிக்காய் வதக்கறதுக்கு பதிலா அங்க ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறா. மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள் அவள் நினைவே. கருத்தரங்கில் கம்பனையும் காளமேகத்தையும் அக்கு அக்காய் பிரித்து அவர்கள் எழுத்தாணியை பிடித்த காலத்தில் என்ன மனோநிலையில் இருந்தார்கள் என்பது வரையில் அலச, இப்பொழுது அவர்கள் கம்பனின் சொல் நயம் பற்றி சுவைபட கூறுவார்கள். சிவகுரு மேடை ஏறிய மனிதரை பார்த்து திடுக்கிட்டான். அதை விடவும் பெரிய அதிர்ச்சி அவர் பேசிய பேச்சும் சொற்களும். அரங்கமே மந்திரத்தில் கட்டுண்டாற் போல மௌனத்தில் ஆழ்ந்து பேசி முடித்த பின் கரவொலியில் கட்டிடமே அதிர, ஜேம்ஸ் 50 வயசுக்கு ஆஜானுபாகுவாய் அவரது உருவத்துக்கும் நிறத்துக்கும் சற்றும் பொருந்தாத வெட்க சிரிப்புடன் பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்த அகிலாவை பார்த்து கரம் குவிக்கிறார்.
என் பேச்சு இந்த சபையில் பாராட்டு பெற்றதென்றால் அதற்கு முக்கிய காரணம் ஆசிரியை திருமதி அகிலா அவர்கள்தான். உண்மையில் நான் இந்தியா வந்த நோக்கமே நல்ல முறையில் தமிழ் இலக்கியத்தை பயிலத்தான். என் மனைவி கேத்தரின் தமிழ் மேல் பற்று கொண்டு மிக சிறந்த முறையில் கற்றுத் தேர்ந்தவள். தமிழில் பல ஆய்வுக் கட்டுரைகள் கூட எழுதியிருக்கிறாள். அவள் தான் படித்த இன்புற்ற தமிழ் பற்றி என்னுடன் மனம் விட்டு பேசி ரசிக்கத் துடிப்பாள். ஆனால் எனக்கோ அரிச்சுவடி கூட தெரியாது. இப்பொழுது என் மனைவி ஒரு விபத்தில் இரு கண்களையும் இழந்து தனிமையில் தவிக்கிறாள். அவளுக்கு இழந்த கண்களுக்கு பதில் கண்ணாக இருந்து படிக்க, அவளுடன் இது பற்றி பேச, விவாதிக்க, அந்த மொழியை கற்க வேண்டி இருந்தது. அதே சமயத்தில் என் தொழில் நிமித்தமாகவும் நான் இங்கு வரவேண்டி இருந்தது. என் மனைவிக்கு தெரியாமலேயே தமிழை கற்று அவளை சந்தோஷ கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று வந்தவன், என்னையும் அறியாமலேயே தேன் குடத்தில் தவறி விழுந்த ஈ போல தமிழின் சுவையில் என்னையே இழந்து விட்டேன். இத்தனைக்கும் காரணமான அகிலாவையும் அவர்களது மாமனாரையும் என்னுடனேயே லண்டனுக்கு அழைத்து சென்று என் மனைவிக்கு அறிமுகப்படுத்தி, முடிந்தால் அகிலா சம்மதித்தால் அங்கேயே தங்க வைக்கலாம் என்று பேராசைப்படுகிறேன். ஆனால் அவர்களோ இந்த மண்ணையும் இங்கு வசிக்கும் மனிதர்களையும் பிரிந்து வரமாட்டேன் என்கிறார்கள். ஆ என்றால் அம்மா என்று சொல்லித் தந்தார் அகிலா. ஆனால் என் வரையில் ஆ என்றால் அகிலா டீச்சர் என்பேன். ஒரு நல்ல ஆசிரியையை உங்களது மாணவ செல்வங்களுக்காக விட்டு போகிறேன் என்றாலும் தமிழை கரைத்து புகட்டிய என் தாய்க்கு என் அன்பு வணக்கங்கள். பிரதிபலன் எதிர்பாராமல் சம்பளம் வாங்காமல் கற்றுக் கொடுத்தது மட்டுமின்றி என்னுடன் தேவாலயத்துக்கு வந்து என் மனைவியின் சுகத்துக்காக பிரார்த்தித்து இடையில் மெலிதாய் விசும்பினார் ஜேம்ஸ். கிட்டத்தட்ட ஒரு வருடம் கற்றுத்தந்த ஆசிரியைக்கு நான் கொடுத்த குரு தட்சணை எது தெரியுமா? அரை பவுன் மோதிரம். அதுவும் இந்த சிஷ்ய பிள்ளையின் நினைவாக. இது ஒன்றாவது இருக்கட்டும் என்கிற என் வற்புறுத்தலுக்காக. கூட்டமே வாய் அடைத்து உட்கார்ந்திருந்தது. பஸ்ஸில் வீடு திரும்பும் போது யாரோ யாரிடமோ பேசிக்கொண்டே சென்றார்கள். இந்த அகிலா நிஜமாவே வெறும் தமிழைத்தான் அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பான்னு நினைக்கிற? அதெல்லாம் கிளறி பார்த்தா சாக்கடை தான். கண்ணே காதே நமஸ்காரம், கண்டதை கேட்டதை சொல்லாதேன்னு போவியா? சிவகுரு ஆத்திரத்தில் என்ன செய்வதென்றே தெரியாது சட்டை பையில் இருந்த கடிதத்தை சுக்கு நூறாய் கிழித்து போடுகிறான். காகித துகள் பாலக்கரை வழியே பறந்து பறந்து போய் காவேரியில் கலக்கின்றன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.